ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சாட்சி எவ்வளவு முக்கியமான வார்த்தை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சாட்சி என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. சாட்சியை கெடுத்துட்டோம்னா வாழவே முடியாது. ஒரு மனிதனை குறித்து மற்ற மனிதர்கள் சொல்லுகிற சாட்சி எப்படிப்பட்டது? ஒரு மனிதனை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுப்பார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்தால் ஆபிரகாமின் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற முழுமையான நம்பிக்கையை நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். நான் என்ன செய்யறனோ அது ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன். காரணம் என்னவென்றால் அவன் தனக்கும் தனக்கு பின்வரும் சந்ததிக்கும் கர்த்தருடைய வழி காத்து நடவுங்கள் என்று கண்டிப்பாய் கட்டளையிடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு முழு நம்பிக்கையும் ஆபிரகாமின் மேல் வைக்கிறார். இந்த நம்பிக்கையை கர்த்தர் நம்மேல் வைக்க முடியுமா? ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக். ஆபிரகாமினுடைய மரணத்திற்கு பிறகு அடுத்த நிலையில் இருப்பவர் ஈசாக். ஈசாக்கினிடத்திலே தன்னுடைய தகப்பனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற சாட்சி ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டான் என்று சொல்லி தேவன் ஈசாக்கினிடத்திலே ஈசாக்கினுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி? அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அதெல்லாம் கிடையாது. என்னுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறான், ஒன்றையும் மீறவே இல்லை என்கிற ஒரு அற்புதமான சாட்சி ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை என்பது மிக முக்கியமானது. தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தையை இந்த உலகத்தில் நீங்களும் நானும் கை கொள்வோம் என்று சொன்னால் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்று சொல்லி 119ஆம் சங்கீதம் 80வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என்ன செய்ய வேண்டுமா? உம்முடைய பிரமாணங்களில் என் இருதயத்தில் வைத்திருப்பேன். தேவனுடைய பிரமாணங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலித்தால் இந்த உலகத்தில் நாம் வெட்கப்பட்டு போகாமல் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வோம். தேவனும் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் சாட்சி கொடுப்பாரா? தேவனிடத்தில் சாட்சி பெற்றவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, உமது பிரமாணங்களில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆபிரகாமை குறித்து சாட்சி சொன்னீரே, தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதே. நாங்களும் தேவனிடத்தில் சாட்சி பெற்றவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஷலோம்.